ஆனந்தி, சாவித்ரி அக்கா மிஷினில் போய் உட்காரு. ஏய் நில்லு. ரைட்டு, இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. ஏய் என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உட்கார்ற? என்ன வேணாலும் பண்ணுவ, அத நான் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன் நினைச்சியா? ஏய் யார கூட்டிட்டு வந்து மிஷின்ல உட்கார வைக்கிற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். ஏய் பட்டிக்கடை, அவன் கூப்பிட்டா நீ வந்துருவியா? ஏன் சார் வரக்கூடாது? டெய்லர் வேலை பார்க்கதே இங்க வந்தேன், கூட்டி பெருக்க இல்ல. இத்தனை நாளும் கூட்டி பெருக்கிட்டு தானே இருந்தேன், இனிமே தைக்க போறேன். எனக்கும் தைக்க ஆசை இருக்குது, இனிமே என்னைய தடுக்க நினைக்காதீங்க. நினைச்சா மீறுவேன். அப்படி சொல்ல ஆனந்தி. சார், இந்த 3 நாள் ப்ரொடக்ஷனும் என்னோட கண்ட்ரோல். இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு. உங்களை எனக்கு அசிஸ்டன்ட் பண்ண சொல்லி தான் மகேஷ் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. பார்வதி மேடமும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஏய் யாருக்கிட்ட 2 பேரும் சவால் விடுறீங்க? நீங்க நேத்து முளைச்சவங்க, நான் சுயம்புடா. என்ன மீறி நீ எப்படி இவளை உட்கார வைக்கிறேங்கிறத நான் பாக்குறேன். என் பட்டிக்கடை எங்க? உட்காரு பாப்போம், உட்காரு, உட்கார்ந்து பாரு. சார், ஏற்கனவே நிறைய விஷயத்துல அவமானப்பட்டீங்க. இந்த விஷயத்திலேயாவது அசிங்கப்படாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை பண்ணாம இருந்தா அது உங்களுக்கு நல்லது. ஏய் யார மிரட்டி பாக்குற? மிரட்டெல்லாம் இல்ல சார், உங்க வாயாலேயே ஆனந்தி தைக்கட்டும் நான் சொல்ல வைக்கிறேன். பாக்குறீங்களா? ஓ அப்படியா? அதையும் பாத்துடலாம்டா. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மகேஷ் சார் வந்துருவார். இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். டேய் யாரு வேணாலும் வரட்டும், அதையும் பார்த்துருவோம் தம்பி. அன்பே, மகேஷ் சார் வராரு. என்ன அன்பு, என்ன எங்க பிரச்சனை? சார், நம்ம கம்பெனியோட மெயின் டெய்லர் சாவித்ரி அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அதுக்காக போகணும்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம அனுப்பிட்டேன். இப்போ அந்த மெஷின் சும்மா தான் சார் இருக்கு. அந்த மெஷின்ல ஆனந்தியை உட்கார வச்சு தைக்க விடலாம் நான் முடிவெடுத்தா கருணாகரன் சார் கூடவே கூடாதுன்னு தடுக்கிறாரு சார். என்ன கருணாகரன், ஆனந்தியை தைக்க வேண்டாம்னு சொல்றீங்க? சார் இது வெறும் ஹெல்ப்பர் சார். இவளை போய் முக்கியமான வேலையை பார்க்க சொன்னா தடுக்காம என்ன சார் பண்ணுவாங்க? கருணாகரன் சார் சொல்றது கரெக்ட் தான் மகேஷ். நான் கூட பேசி கிடைக்காத ஆர்டர் உனக்காக கொடுத்துருக்காங்க. ஆனந்தி மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பொண்ணை தைக்க சொல்றது தப்பு தானே? வெயிட் வெயிட், ஆனந்தி வெறும் ஹெல்ப்பரா? டெய்லர் இல்லையா? மகேஷ், என்ன தெரியாத மாதிரி கேக்குற? ஆனந்தி ஹெல்ப்பர் தானே, அவ இப்போ மிஷன்ல எல்லாம் உட்காந்து தச்சிருக்கா. ஓ மை காட், நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனந்தி டெய்லர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ ஹெல்ப்பர்னு எனக்கு தெரியவே தெரியாது. கருணாகரன், டெய்லரிங் ஒர்க்குக்கு வந்த ஆனந்திய எதுக்காக ஹெல்ப்பரா மாத்துனீங்க?
இத்தனை நாள் உன் கொட்டு வெளியே தெரியாம இருந்துச்சு. இப்ப சொல்லு, எதுக்கு ஆனந்திய மிஷின்ல உட்கார வைக்கலன்னு? சொல்லுங்க கருணாகரன், ஆனந்தியை எதுக்கு ஹெல்ப்பரா யூஸ் பண்றீங்க? சார், இந்த பொண்ணு இங்க வரும்போது ஸ்மால் சைஸ்க்கும் மீடியம் சைஸ்க்கும் மெஷர்மெண்டே தெரியாது சார். கிராமத்துல எங்கேயோ ஜாக்கெட்டை தச்சிட்டு இருந்திருக்கா சார். அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி மண்ணு மூட்டையா வந்து நின்னா சார். வேலை இல்ல, திரும்ப போன்னு சொல்ல மனசு வராம ஏதோ ஹெல்ப்பரா வேலை போட்டு கொடுத்தேன் சார். ஹெல்ப்பர் சார் இவ. சார், நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு சீஃப் டெய்லரா இருக்கிற எல்லாருமே ஆனந்தி மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துல அரைகுறையா தைக்க கத்துக்கிட்டு அதை வச்சு வேலைக்கு வந்தவங்க தான். இப்ப ஆனந்தி இங்க ஆரம்பத்துல வந்தவங்களை விட நல்லாவே தைக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அது இல்ல சார், வேற பிரச்சனை அது இல்லைன்னா வேற என்ன அன்பு? அன்பு வேணாம். என்ன தடுக்காத ஆனந்தி, சொல்லித்தான் ஆகணும். சார், இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வேண்டான்னு ஆனந்தி தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் நானும் சொல்லல. ஆனா இப்ப சொல்றேன் சார், ஆனந்தி டெய்லரா தான் இங்க வந்தாங்க. கருணாகரன் சாருக்கும் ஆனந்திக்கும் வெளியே நடந்த ஒரு பிரச்சனையால ஆனந்தியை மிஷின்ல உட்காரக்கூடாதுன்னு முதல் நாளே இவர் தடுத்து ஆனந்தி அவமானப்படுத்திட்டார் சார். எந்திரி முதல்ல. ஆனந்தி இவரை கை நீட்டி அடிச்சிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப வரைக்கும் ஆனந்திய மெஷின்ல உட்கார விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார்.